சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 47 2288 Gospel Truth Lesson 47 2288 சங்கீதம் 22லும் சங்கீதம் 88லும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை குறித்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுவாக சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே பட்ட பாடுகளை குறித்து சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக அநேக ரகசியங்களை நமக்கு எழுதியிருக்கிறார். அதே போல சங்கீதம் 88ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பாடுகளை குறித்து அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அதிகாரங்களை நாம் வாசித்து அதை தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அவ்விதமான பாடுகளை கடந்து போவதற்கு தேவையில்லை அல்லது அவசியமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பட்ட பாடுகள் நாம் பாடுபடாதபடிக்கு அவர் நமக்காக சிலுவையிலே முடிவாக அவர் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். In Psalms chapter 22 and chapter 88, the psalmists have written about the sufferings of Jesus in his crucifixion. In Psalm 22, the sufferings of Jesus in the physical manner is written by the psalmist. And in Psalm 88, the sufferings of Jesus in the spiritual realm is also written clearly for our knowledge. When you read and meditate both the Psalms, we will have a clear understanding on how Jesus suffered for mankind. The reason we acknowledge these sufferings is because we need not suffer what Jesus suffered. He became our substitution on the cross. So by knowing these truths, we are liberated from suffering. சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே பட்ட பாடுகள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாக விளங்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற கூக்குரலை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரைத்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டதினால் மகா பரிசுத்தமுள்ள தேவன் இயேசுவை விட்டு விலகியிருந்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். வசனம் 12, அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. இந்த காளை இந்த எருது அனைத்தும் இயேசுவுக்கு எதிராய் நின்ற அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் வேத பாரகர்கள் இவ்விதமான குழுவினரை குறிக்கிற ஒரு
அடையாளமாக இருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறையும்படியாக இந்த யூதர்கள் அனைவரும் இயேசுவை அவர்கள் நிந்தித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக அவரை திட்டமிட்டு அவர்களை சதி செய்து யூதாசை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடித்ததை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். In Psalm chapter 22, we can read about the physical suffering of Jesus. And we will pick and choose some verses for us to understand that we are able to receive these truths, and I believe these verses and truths will be a blessing for us today. My God, why hast thou forsaken me? I believe all of us know that Jesus Christ said this verse when he was hanging on the cross. The sins of the world, the curse from the world was laid upon Jesus, and the Holy God was forsaking Jesus because Jesus has been made a sin and also a curse. In verse 12, many bulls have compassed me, strong bulls of Bashan have beset me round. These symbolic bulls is referring to the Pharisees of the day, the high priests, the chief priests, the elders, all those Jewish people who were against Jesus, who declared himself as the Son of God. Finally, they found a betrayer and they made pact among them, and they succeeded in crucifying Jesus on the cross. சங்கீதம் 22 அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 17 வரை. இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் சரீர அவயங்கள் பாடுபட்டதை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வசனம் 14, இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என்கின்ற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சாட்டையாலே அடிக்கப்பட்டதினால் அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு எலும்பும் கட்டு விட்டது என்கின்ற சத்தியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என்கின்ற இருதயத்தின் அவயங்களும் அவருடைய குடலின் அவயங்களும் குறித்து இங்கு காணப்படுகிறது. வசனம் 15, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாவானது அந்த வேதனையில், அந்த தாகத்தில் மேல்வாயோடு ஒற்றி கொண்டு இருந்ததினால் அவருடைய சரீரத்திலே எல்லா தண்ணீரும் வத்தி போனதை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது. வசனம் 16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இந்த ரோமர் வீரர்கள் இயேசுவை அவர்கள் அடித்ததினால் அவர்களுடைய கைகளையும் அவருடைய கால்களையும் அவர்கள் குத்தினபடியால் இந்த நாய் என்பது புறஜாதியை குறித்து, விசேஷமாக இங்கு ரோமர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 17, என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம் என்கின்ற சத்தியம் வெளிப்படுகிறது. அப்படின்றால் ஒவ்வொரு எலும்பும் கட்டுவிட்டு தனித்தனியாக பிரிந்திருந்ததை இங்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய எலும்புகள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருந்ததாம். அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள்
அவருடைய சரீரத்தை விட்டு விலகி அவரை பார்த்து கொள்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு எலும்பும் கட்டு விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவரை காண்கின்றது என்கின்ற சத்தியம் நமக்கு இங்கு வெளிப்படுகின்றது. In Psalms chapter 22 verses 14 to 17, here we see there are some body parts of Jesus which has been clearly shown to prove that his sufferings were so real. In verse 14 is about the bones of Jesus who was out of joint, and his heart is like a wax, is melted in the midst of his bowels. Here we see the body parts, bones, joints, heart and bowels also suffered on the cross. In verse 15, my tongue cleaveth to my jaws. Jesus was dehydrated because of the suffering he gone through, and the tongue was stuck to his jaws and he suffered in his body. Verse 16, for dogs have compassed me, the assembly of the wicked. Here the dogs refers to the Roman soldiers who tortured Jesus. They pierced my hands and my feet. The Roman soldiers beat Jesus, scourged him, and because of this the sufferings was also on his hands and feet. Verse 17, I may tell all my bones, they look and stare upon me. Because the condition of the bones of Jesus, and now the bones have loosed its joints, and as if the bones are staring at Jesus. This truly reflects the sufferings of Jesus and his body part, which is obviously clearly seen in this passage. சங்கீதம் 88 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கண்களில் காணாத பாடுகளை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். வசனம் 3, இயேசுவின் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருப்பதை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். வசனம் 4, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு அவர் மரித்தவர்கள் மத்தியிலே இருக்க போகிறார் என்கின்ற சூழ்நிலையை அறிந்து அவருடைய ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. வசனம் 5, மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். மறுபடியுமாக மரித்தவர்கள் மத்தியிலே இருப்பதற்கு அவர் அவரை ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் 6, என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால் இப்பொழுது அந்த பாவத்துக்கான தண்டனையை அவருடைய ஆத்துமா ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் தேவனால் வைத்து அவருடைய நியாய தீர்ப்பை தீர்த்து கொள்ளும்படியாக இயேசு அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ஆத்துமா மிகவும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. இதற்காக நாம் அவ்விதமான ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்காதபடிக்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். In Psalm chapter 88, Jesus suffered spiritually. In verse 3, the soul of Jesus was full of troubles because he knew
that his life was drawing near to the grave. He confesses that he will be among the dead people and he will be lying in the grave. And verse 6, thou hast laid me in the lowest pit, in darkness, in the deeps. Because of our sins, Jesus suffered in his soul, and because of our sins, he is willingly laid in the lowest pit, in the darkness, in the deeps, forsaken by God because of the sins of man. Jesus accepted all this punishment because he loved us so much, and we need not to suffer in our soul because Jesus took upon the suffering in his soul. வசனம் 11 தொடங்கி 14 வரை நாம் பார்க்க போகின்றோம். வசனம் 11, பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இயேசு விதமான கேள்விகளை அவருடைய ஆத்துமாவில் கேட்டதாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 12, இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? இயேசு கிறிஸ்து அவர் ஆத்துமா இருளில் காணப்பட்டதினால் அவருடைய நிலைமையானது மறதியின் பூமியிலே அவர் தேவனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே மறக்கப்பட்டார் என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுகிறது. வசனம் 14, கர்த்தாவே, ஏன் ஏன் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? இந்த வசனத்துல மிகவும் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா தேவனால் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கு வெளிப்படுகிறது. நாம் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய ஆத்துமா நமக்காக தள்ளப்பட்டிருக்கிறது. இதுவே இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய கண்களில் காணாத மறைந்திருக்கின்ற அவருடைய ஆத்துமா பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In verse 11 to 14, Jesus is confessing and declaring whether the loving kindness of God will be declared in the grave and his faithfulness in destruction. These are the questions in the mind of Jesus Christ. In verse 12, shall thy wonders be known in the dark, and thy righteousness in the land of forgetfulness? Jesus was forsaken because of our sins. He was in the dark, and at that temporary moment, God forget Jesus because the sins of the mankind was laid upon Jesus. And in verse 14, Lord, why castest thou off my soul? Here, Jesus' soul was cast off because of our sins. And why hidest thou thy face from me? The face of God was hidden from Jesus. All this happened because of our sins. Jesus must have suffered in his soul tremendously. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சரீர பாடுகளையும் இந்த ஆவிக்குரிய பாடுகளையும் சந்திக்காதபடிக்கு அவர் அனைத்தையும் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியம்.
We need not to suffer physically or spiritually, because Jesus have laid upon himself all the physical sufferings and spiritual sufferings, so that we need not to suffer. This is the gospel truth. Thank you for watching. Please like, subscribe and share. Thank you.